பேசுகின்ற வார்த்தைகளை நான் கேட்டேன். அதே போல் பாபுண்ணே இவர்களையெல்லாம் பழைய விளையாட்டு வீரர்களை எல்லாம் பார்க்குற பொழுது மனதுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. நான் எல்லாருடைய பேரையும் சொல்லவில்லை என்று புறமைக்க வேண்டாம். நான் மிக முக்கியமாக எங்களுடைய ரஜி அலோசியஸ் அவர்கள் இங்கே விளையாடி கொண்டிருந்தார். என்னுடைய முன்னாள் பதிவாளர். நான் வரும்பொழுதே கேட்டு நீங்களும் விளையாட போகிறீங்களா ஃபாதர் என்றார். இதெல்லாம் நீங்கள் ஒரு வித்தியாசமான விளையாட்டு விழாவை இந்த இடத்தில் நடத்தியிருந்தது. நானும் கிட்டத்தட்ட எங்களுடைய பிரதேச செயலாளருக்கு நான் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அவருக்கு அண்ணதான். அவர் சில விழாவுக்கு தம்பியாக இருக்கலாம். நான் ஒரு விளையாட்டு கழகத்துக்கு தலைவராக இருந்தவர். வட்ட கட்சியில் கலைவாணி விளையாட்டு கழகத்தினுடைய தலைவராக இருந்த காலகட்டத்தில் விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொண்டிருந்த வீரர்களை ஊக்குவிப்பதில் எனக்கு ஒரு கரிசனை இருந்தது. லக்கிஸ்டார் விளையாட்டு கழகத்தில் நான் ஒரு வாரத்தில் அங்கத்தவராக இருந்தவர். இப்பொழுதும் அந்த அங்கத்துவம் இல்லாமல் போகவில்லை, இருக்கிறேன், ஆனால் போவதில்லை. அந்த வகையிலே விளையாட்டுக்களை பார்ப்பது ரசிப்பதில் எனக்கு மிக மிக அலாதியானது. அதிலும் எனக்கு மிக மிக பிடித்தமானது உதைபந்தாட்டம். காரணம் அது என்னவோ தெரியவில்லை, சின்ன வயசிலிருந்து நான் உதைபந்தாட்டத்துக்காக என்னை விருப்பப்படுத்தி கொண்டேன். ஒரு முறை 84ஆம் ஆண்டு 15 நாட்கள் இன்னும் இருக்கிற பொழுது உருத்தூரம் மைதானத்தில் நடைபெற்ற உருத்தூரம் விளையாட்டு கழகத்துக்கும் லக்கிஸ்டாருக்கும் நடைபெற்ற ஒரு போட்டியில் நான் பார்ப்பதற்காகவே விளையாட்டு பார்த்து ஆகவே உதைபந்து என்பது ஒரு உத்வேகத்தை தருகின்ற சிறப்பாக ஒரு விளையாட்டு. அது வீரத்துக்குரியது, அது வீரத்துக்கான ஒரு அடையாளம். இங்கே நான் எங்களுடைய காணி உத்தியோகத்தர் ஸ்ரீரங்கநாதன் அவர்களை இங்கே பார்க்கிறேன். அவர் மகன் விளையாடுகிறார் என்று அவர் வரவில்லை. அவர் இதிலே மிக தீவிரமான ஒரு ஆர்வம் கொண்டவர். அவர் அதைவிட மகன் 2 பேர் விளையாட தகப்பனும் விளையாடுகிறார். ஆகவே இந்த உதைபந்து என்பதனுடைய தாற்பயத்தை நான் இன்றும் இந்த இடத்திலே பார்க்க முடிந்தது. வட்டக்கட்சி இளைஞர்கள் விளையாடினார்கள், உருத்திரபுரம் இளைஞர்கள் விளையாடினார்கள், கரச்சி கண்டாவளி என்று நீங்கள் பிரித்து விளையாடினீர்கள். எல்லோருடைய அந்த மகிழ்ச்சியான முகங்களை பார்க்கிற பொழுது விளையாட்டு எவ்வளவு முக்கியமானது. விளையாட்டிலும் இங்கே பக்கத்தில் இருக்கிற பொழுது எங்களுடைய பிரதேச செயலாளர் சொன்னார், விளையாட்டிலும் ஆன்மீகத்திலும் நம்மவர்கள் ஈடுபட்டாலே நாட்டில் பிரச்சனையே இருக்காது. அதுதான் உண்மையானது. விளையாட்டு சரியாக ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற பொழுது, ஆன்மீகமும் சரியான முறையில் பின்பற்றப்படுகிற பொழுது இந்த நாட்டிலே எந்த கஞ்சா வியாபாரம், போதை வஸ்து அல்லது மதுவுக்கு அடிமை, வாழ்வெட்டு இந்த பிரச்சனைகளை நாங்கள் கேள்விப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆகவே இவற்றையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் கேள்விப்படுகிறோம். மிக வருத்தம் தரக்கூடிய பல செய்திகள் எங்களுடைய மனங்களுக்கு வந்து போகின்றன. அந்த செய்திகளுக்கெல்லாம் சரியான முறையில் எங்களுடைய இளைஞர் யுவதிகள் வழிப்படுத்தப்படவில்லை, அவர்களுக்கு வழிகாட்டப்படவில்லை என்பதுதான் முக்கியமானது. ஆனால் இந்த விளைபூமி விளையாட்டுக் கழகம் அந்த காரியத்தை மிக தரமாக செய்திருக்கிறார்கள். அந்த காரியத்தில் அவர்கள் மிக அற்புதமாக தங்களுடைய பணியை ஆற்றியிருக்கிறார்கள். இங்கே தம்பி சபேசன் அவர்களும் அவருடைய கழகத்தைச் சேர்ந்தவர்களும் என்னோடு வந்து கேட்கிற பொழுது நான் நினைத்தேன் ஒரு விளையாட்டு விழா நேர காலத்துக்கு முடிஞ்சிடும் விட்டுருவார்கள். ஆனால் இங்கே வந்த பிற்பாடு தான் தெரிகிறது நீங்கள் எவ்வளவு தூரம் ஒரு கடினமான முயற்சி எடுத்து அந்த முயற்சிக்கு ஊடாக இந்த விளையாட்டு விழாவை நடாத்தி இருக்கிறீர்கள். இந்த பகுதியினுடைய ஆர்டிஎஸ் தலைவர் அவர்கள் என்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொள்கின்ற பொழுது சொன்னார், நாங்கள் இந்த சிறப்பாக இதனை செய்ய வேண்டும் சார், உங்களுடைய பங்கு மிக அவசியமானது என்று. நான் இன்று வருகிற பொழுது பார்த்தேன் அவரும் விளையாட்டு வீரனாக கோல உடையோடு நிற்கிறார். ஆகவே இங்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது உங்கள் எல்லோரையும் பார்க்கிற பொழுது. இந்த மகிழ்ச்சியை கொண்டு செல்லுங்கள். நாளை இந்த இளைய தலைமுறை இந்த பாருங்கள் மைதானத்தில் திரிகிற குழந்தைகள் துணிகரமாக அவர்கள் தாங்களாக முன்வந்து விளையாட வேண்டும். இதில் ஒரு பந்து வருகிற பொழுது ஒரு சிறுவன் டக்கண்டு பந்தை பிடித்து எறிந்தான். அந்த ஆர்வம், அந்த முயற்சி அவனுக்கு வழங்கப்பட வேண்டும். நீங்கள் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வைப்பது போல 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் வையுங்கள். அதிலேயும் நிறைய பேர் வந்து விளையாடுவார்கள். அதே போல சிறுவர்களுக்கு கூட இப்படியான விளையாட்டுகளை தனியே வைக்க வேண்டும், கழகங்கள் நடத்த வேண்டும். நடத்துகிற பொழுது அது பாடசாலை மட்டங்களிலும் பல பரிச்சயங்களையும் பல மாற்றங்களையும் தரும். இன்றும் கூட இந்த வீரர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவனும் உங்களோடு இருப்பார். நாங்கள் எங்களுடைய இனத்தனித்துவ தேசிய அடையாளங்களை பேணுவதற்கு இந்த விளையாட்டு
விளையாட்டுகள் மிக முக்கியமானது. ஒவ்வொரு இழந்து போனவர்களுடைய கனவுகளோடும் அவர்களுடைய ஒவ்வொரு நினைவுகளோடும் இந்த மைதானங்களின் வழிகளிலே நாங்கள் நடக்கிற பொழுதும் அவர்களுடைய அந்த நினைவுகளை எங்கள் மனங்களிலே வைத்திருக்கிற பொழுதும் எங்களோடு விளையாடியவர்கள், எங்களுக்காக அர்ப்பணித்தவர்கள், இந்த கழகங்களிலே இருந்து தங்களை அர்ப்பணித்து சென்றவர்கள், இந்த கழகங்களுக்காகவே கடைசி வரை போராடியவர்களை எல்லாம் நான் மனங்களில் நினைப்பதுண்டு. நான் வட்டக்கட்சியிலே விளையாட்டு கழகங்களுடைய போட்டிகளுக்கு செல்வதில்லை. காரணம், சென்றால் எனக்கு அங்கே விளையாடிய பல வீரர்கள், இந்த மண்ணுக்காக மடிந்து போனவர்கள் என்னுடைய மனக்கண்ணுக்கு முன்னாலே வருவார்கள். எனக்கு அவர்களை பற்றி நினைத்தவுடன் பேச மனம் வருவதில்லை. அதுபோலதான் எனக்கு சில இடங்களிலே தெரியாதபடியால் இந்த இடங்களில் நான் உங்களுக்கு முன்னால் பேசுகிறேன். ஆகவே இந்த கழகங்களுடைய வளர்ச்சியிலே பல ஆண்டுகளாக, இங்கே தலைவர் சொன்னார், நாங்கள் 3ஆவதாக பதிவு செய்த கழகம். இந்த 3ஆவதாக பதிவு செய்த கழகம் எவ்வளவு பேரை இந்த மண்ணிலே விதையாக்கி இருக்கும் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தியுங்கள். கருணா அண்ணனோ பாபு அண்ணன் அவர்களுக்கு தெரியும், தங்களோடு விளையாடியவர்களே பல பேர் அந்த 80களில் இருந்து எத்தனை பேர் அவர்கள் கண்டிருப்பார்கள், அங்கு எத்தனை பேர் அவர்களோடு இல்லை. அதுபோல நீங்கள் இங்கே கோரக்கங்கட்டு மக்கள், மறைந்த மக்கள் ஞாபகார்த்தம் என்று மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள். அது ஒரு சில காரணங்களுக்காக நீங்கள் குறிப்பிட்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய மனங்களுக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வார்த்தைகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அது மறைந்து போன ஒவ்வொருவரையும் உங்கள் உள்ளங்களில் நிறுத்தி நீங்கள் ஒரு விளையாட்டு விழாவாக, ஒரு வீர விளையாட்டு விழாவாக நீங்கள் எடுத்திருப்பது மிக மிக பொருத்தமானது. அது ஒரு காலத்தின் தேவை. இதை தொடருங்கள், வருடாந்தம் செய்யுங்கள். எங்களுடைய உதவிகள் உங்களோடு இருக்கும். நான் எங்களுடைய பிரதேச செயலாளர்கள் சொன்னது போல அவருடைய துணையோடும் உங்களுடைய கழகத்தினுடைய பிரச்சனை மைதான பிரச்சனை, இந்த மைதான பிரச்சனைக்கு நாங்கள் விரைவாக ஒரு நல்ல தீர்வு எட்டுவோம்.